கொடைக்கானல்ல இந்த மாதிரிலாம் கூட சுத்தி பார்க்க முடியுமான்னு கண்டிப்பா உங்களுக்கே தோணும். மோஸ்டா கொடைக்கானல் போற நம்ம மைண்ட்க்கு கிளிக் ஆகிற விஷயம் என்னவா இருக்கும்? நல்ல ஸ்டே கிடைக்குமா, நல்ல ஃபுட் கிடைக்குமா அப்படின்றது தானே. கரெக்டா? அப்படி நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸோட ரீசெண்டா கொடைக்கானல் போயிருந்தப்ப ஒரு வேற லெவலான ஸ்டேல தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அப்படி அங்க என்னென்னலாம் பண்ணோம், கொடைக்கானல்ல சுத்தி பார்க்க என்னென்ன பிளேசஸ்க்குலாம் போனோம் அப்படின்றத இந்த ஃபுல் வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. நாங்க கொடைக்கானல் போனதும் ரொம்ப சர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச இந்த ரெசார்ட்க்கு தான் போயிருந்தோம். ரெசார்ட்க்கு போய் பார்த்தோன்னா தான் தெரிஞ்சது இது சைட் சீயிங்லாம் இங்க இருந்து போகணுமா இல்லை இந்த ரெசார்ட்லயே இருந்துடலாமான்னு தோணுச்சு. அந்த அளவுக்கு இந்த ரெசார்ட்ல இருந்து வியூ பாயிண்ட்ஸ் வேற லெவலா இருந்துச்சு. இங்க பாத்தீங்கன்னா காமன் பால்கனியும் கொடுத்திருந்தாங்க. இந்த பால்கனில இருந்து வியூ பார்க்கும்போது ஏதோ ஒரு வியூ பாயிண்ட்டுக்கே நம்ம போன மாதிரி ஃபீல் தான் எங்களுக்கு இருந்துச்சு. ஒரு 12 o'clock நாங்க செக் இன் பண்ணோம். ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆயிட்டு நாங்க எங்களோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டோம். ஃபர்ஸ்டா நாங்க போன பிளேஸ் தான் பிரையான் பார்க். கொடைக்கானல் நீங்க மோஸ்டா வந்திருந்தீங்க இந்த பார்க்க மஸ்டா ஒரு விசிட் பண்ணிருப்பீங்க. இங்க நாங்களும் போயிருந்தோம். போனப்பதான் தெரிஞ்சது எல்லாரோட கேமராவும் ரொம்பவே பிஸியா இருந்துச்சு. ஈவன் எங்க கேமராவும் தான். ஏன்னா இங்க நிறைய அழகழகான ஃபிளார்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் குட்டி குட்டி மூமெண்ட்ஸா கேப்சர் பண்ணிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் எல்லாரோடைய அட்மைரிங் ஸ்பாட்டான கொடைக்கானல் லேக்குக்கு தான் போயிருந்தோம். ஸோ எல்லாருமே கண்டிப்பா லேக்குக்கு போயிருப்பீங்க. இங்க நாங்க போய் அப்படியே கொஞ்சம் போட்டிங்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அடுத்து அப்படியே ஈவினிங் நாங்க போன இடம் தான் காக்கஸ் வாக். இந்த இடத்துக்கு நீங்க போற மாதிரி இருந்தா ஒரு 6 மணிக்கு போனீங்கன்னா வியூ அல்டிமேட்டா இருக்கும். எப்பயுமே ஈவினிங் டைம் வாக்கிங் பண்ணி போகிறது நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம். ஆனால் இவ்வளோ அழகான மலை, சில டைம்ஸ் கிளவுட்ஸ்லாம் கூட அப்படியே கிளவுட் பெட்ஸ் மாதிரி நமக்கு தெரியும். இதெல்லாம் பார்த்துட்டே வாக் பண்ணி சூப்பராக போகலாம். அடுத்து நாங்கள் ரிட்டர்ன் பேக் எங்களோட ரெசார்ட்கே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ்மெண்ட்க்கு டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே சாப்பிட்டுட்டு நாங்கள் டிவியில் ஐபிஎல் மேட்ச் தான் பார்த்துட்டு இருந்தோம் ரூமில். அதுவும் ஹில் ஸ்டேஷனில் போய் இந்த மாதிரி ஐபிஎல் மேட்ச் பார்க்கறதுலாம் வேற லெவலான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. பார்த்துட்டு இருக்கும்போது டெம்டிங்கான ஒரு ஸ்மெல்லுங்க வேற லெவலாக இருந்துச்சு. என்னன்னு போய் பார்த்தா சப்பாத்தி, சிக்கன் கிரேவி, ஃப்ரைட் ரைஸ்னு எல்லாமே கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலாக இருந்துச்சு. முக்கியமாக இது எல்லாமே ஹோம்மேட் ஃபுட்ஸு. ஸோ ஹெல்த்துக்கு ஏதாச்சும் இஷ்யூ வருமேன்னு நம்ம பயப்பட தேவையே இல்லை. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பார்பிக்யூ, கேம்ப் ஃபயர்லாம் இந்த கிளைமேட்க்கு நீங்கள் வேணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் இவங்க கிட்ட சொன்னீங்கன்னா போதும், இவங்களே ரெடி பண்ணியும் கொடுத்துருவாங்க. மார்னிங் நல்லா தூங்கி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டீ, காஃபி எல்லாம் எடுத்துகிட்டு பால்கனிக்கு தான் ஓடணும். ஏன்னா இங்கேருந்து வியூ பார்க்கறதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். அப்போ எங்கள் கண்ணில் தென்பட்ட விஷயம் தான் இந்த பைசன். இதெல்லாம் பார்த்துட்டு நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிட்டு அடுத்து செக் அவுட் பண்ணுற டைம் வந்தாச்சு. ஸோ எல்லாமே ரெடி ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட தான் கிளம்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இட்லி, வெண்பொங்கல், சட்னி, சாம்பார்னு ஏதோ நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு நாங்கள் செக் அவுட் ஆகிட்டோம். செக் அவுட் ஆகிட்டு எந்த பிளேஸ் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது தான் தி பியூட்டிஃபுல் பிளேஸ் இன் கொடைக்கானலான பூம்பாறையை சுற்றி பார்க்க போகலான்னு சொல்லி நாங்கள் கிளம்பணும். இந்த ட்ரோன் வியூ பார்த்தாவே உங்களுக்கே தெரியும். இங்கே ஸ்டெப் கல்டிவேஷன் பார்க்கவே ரொம்பவே அழகா இருந்துச்சு. சுத்திலும் மலை, நடுவுல இருக்க இந்த கிராமம் பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருந்துச்சு. இங்க எல்லாமே சுத்தி பார்த்துட்டு அடுத்து கொடைக்கானல்ல இருக்க மேஜர் ஆஃப் த டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் சுத்தி பார்க்க கிளம்பிட்டோம். ஸோ ஒவ்வொரு பிளேசஸையும் டைம் இருக்கும் போது சுத்தி பார்த்துட்டு ஸோ மதியமா நாங்க எங்களோட ட்ரிப்பை வைண்ட் அப் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். இந்த கொடைக்கானல் ட்ரிப்பை நாங்க பேக்கேஜா புக் பண்ணி தான் வந்திருந்தோம். இந்த ரெசார்ட்ல பாத்தீங்கன்னா எங்களுக்கு 2 times ஃபுட், ஸ்டே, டீ, காஃபி, ஸ்நாக்ஸ், கிட்ஸ் பிளே ஏரியா, கேம்ப் ஃபயர் எல்லாமே சேர்த்து ஜஸ்ட் 1250 per personக்கு தான் கொடுத்திருந்தாங்க. எங்களை மாதிரி நீங்களும் ஒரு பெஸ்டான ட்ரிப்பை பட்ஜெட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஸ்டேவை மஸ்டா விசிட் பண்ணி பாருங்க. கொடைக்கானல் பிடிச்சவங்க மறக்காம ஒரு ரெட் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். Until then, bye from Tamil Travel Zone.